ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிடுவோம். இதில் உப்பு ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிடுவோம். இதில் முட்டை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இதில் ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற அளவு மாவு நம்ம திரட்டிப்போம். இதை நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக திரட்டுறோமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த கட்டையில் தான் நாங்கள் பரோட்டா ட்ரை பண்ணோம். ஸோ அதனால் நம்ம இந்த கட்டையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். நல்ல மெலிசாக அந்த கட்டையோட சைஸுக்கே நான் மெலிசாக திரட்டியாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிப்போம். உள்ளே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடிச்சுட்டு மேலேருந்து கீழே அதையும் மடித்து அப்படியே அதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு, அதாவது இந்த பரோட்டாலாம் சுற்றுவாங்க இல்லையா, அந்த ஷேப்புக்கு அதை சுற்றி அந்த மிச்சம் லாஸ்ட் எண்டை நடு சென்டரில் வச்சுட்டு அதை திரட்டி நம்ம கல்லில் இட்டுப்போம். கல்லில் வச்சோடனே ரெண்டு பக்கமும் சுட்டு அதை நல்லா அடிக்கணும். அது எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது பரோட்டா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.